வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான ஒரு வாழைத்தண்டு மோர் குழம்பு அல்லது மோர் கூட்டு அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு ரைஸுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். சரி வாங்க இப்போ இந்த ஈஸியான வாழைத்தண்டு மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி வந்துட்டு கொதிக்குது. இதுல வந்துட்டு நான் கொஞ்சமா வாழைத்தண்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய நீள துண்டுகளா நான் வெட்டி வச்சிருக்கேன். இதை வந்து நான் மோர் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் கலர் மாறாம இருக்கிறதுக்காக. இப்போ இந்த தண்ணியில இருந்து ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில போட்டுடலாம் இந்த வாழைத்தண்டை. இப்போ இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க, நம்ம அப்புறமேட்டு குழம்புலயே உப்பு போடுவோம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி இப்போ இதை வேக விட்டுடலாம். உங்களுக்கு சீக்கிரமா வேலை ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குக்கர்ல போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க, வெந்துடும் வேகமா வாழைத்தண்டு. இதுலயே உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும், ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷத்துல வெந்துடும் வாழைத்தண்டு. இப்போ இது வேகட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும் இந்த மோர் குழம்புக்கு அல்லது மோர் கூட்டு எப்படி வேணா வச்சுக்கலாம். கொஞ்சம் கெட்டியா பண்ணா மோர் கூட்டு, கொஞ்சம் தண்ணியா பண்ணீங்கன்னா மோர் குழம்பு. ரெண்டுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். இப்போ வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் அந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். தேங்காய் போட்டுடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், இது கூட ஒரே 1 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு திக்கனிங் ஏஜென்டாகவும் யூஸ் ஆகும். நம்ம தயிர் ஊற்றி செய்வோம்ல, அது வந்து உங்களுக்கு தனித்தனியா பிரிஞ்சு போகாமையும் பார்த்துக்கும். 1 டீஸ்பூன் கடலை மாவு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்துட்டு தயிர் விட்டே அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் நான் சேர்த்த போறேன். கெட்டி தயிரா இருக்கு, அதனால ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இதுலயும் கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட மோர் குழம்புக்கான மசாலா ரெடியா இருக்கு. இப்போ இது இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷமா வெந்திருக்கு நம்மளோட வாழைத்தண்டு. வெந்திருக்கும் இந்நேரத்துக்கு. பாருங்க, நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம தண்ணியை ட்ரெயின் பண்ணிடலாம். ஒரு வடிச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்துட்டு தேங்காய் எண்ணெயில தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமா வெங்காயம், கருவேப்பிலை நறுக்கி வச்சுட்டு நெய் சேர்த்திக்கலாம். சும்மா ஒரு 2 சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம வேக வச்சு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற இந்த வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை சேர்த்திடுங்க. இப்போ இதுலயே கொஞ்சமா தண்ணியோ இல்லை மோரோ விட்டு நம்ம கலந்து இதில் ஊற்றிக்கலாம். நான் இதில் தண்ணி விட போகிறேன், ஏன்னா நம்ம கெட்டி தயிர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதில் அந்த தண்ணி இதில் விட்டுலாம். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் நிறைய வாழைத்தண்டு போட்டு செஞ்சீங்கன்னா அது மோர் கூட்டு. கொஞ்சம் தண்ணியாக இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மோர் குழம்பு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏற்கனவே வாழைத்தண்டுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 கொதி வந்தால் போதும். நம்ம கடலை மாவு சேர்த்திருக்கோம்ல, அதோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக தான் அந்த 2 கொதி விடுறோம். கடலை மாவு சேர்த்திருக்கனால இந்த தயிர் வந்து உங்களுக்கு திரிஞ்சு போகாது. இதில் பாருங்க, இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு 1 நிமிஷம் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வாழைத்தண்டு மோர் கூட்டு அல்லது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமா பச்சை தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா இது தேவையில்லை. அவ்வளோதான், இதை வந்துட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது வந்துட்டு ரைஸுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ஹெல்தியான வாழைத்தண்டு மோர் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸை ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.